இவர்களோடு மிருகத்தை ஒப்பிட்டால் மிருகம் வந்து கடுமையாக கோபித்துக் கொள்ளும். நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு கூட மிருகம் சொல்லும். அந்த அளவுக்கு மோசமானது ஒரு குற்றவாளி. எப்போ நடந்ததுங்கிறது முக்கியம் இல்லை. அது கண்ணுக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு முன்னால் அவங்களுடைய குடும்பங்கள் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. அவங்களுக்கு அதை டோன்ட் ஈவன் கன்சிடர் இட் அட் ஆல். குஜராத் கலவரம் ஏன் நடந்துச்சு? கோத்ராவில் ரயிலை எரித்தார்கள், அதனால் நடந்துச்சு. கோத்ரா ரயிலை ஏன் எரிக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இல்லை. கலவரம் நடந்து வீடுகள்லாம் எரிக்க ஆரம்பித்தான்னு தெரிஞ்சாங்க. தலைதிரிக்கி ஓடுறாங்க. பில்கிஸ் பானு கூட அவங்களுடைய தாய், அவங்களுடைய குடும்பத்து ஆண்கள், அவங்களுடைய பச்சை உடம்புக்காரியாக இருக்கக்கூடிய 3 நாளே பிறந்து 3 நாளே ஆன பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய அவருடைய சகோதரி ஷனி, இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. பில்கிஸ் பானு வந்து தன்னுடைய மகள் சாலிஹாவை வந்து கட்டி அரவணைக்கிறார். முட்டியை வந்து கட்டி பிடிச்சிக்கும்ல குழந்தை, அப்படி கட்டி பிடிச்சிக்கும்போது அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கும்போது அதை அந்த அம்மா கிட்ட இருந்து அப்படி இழுத்து ஓங்கி அடிக்கிறான். அவர் அடித்த அடியில் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த ஒரே அடியில் கொண்டு வந்து சேர்த்து வன்புணர்வுக்காக இறங்குகின்ற நேரத்தில் அந்த பெண் சொன்ன வார்த்தைகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பது தான் ரொம்ப கொடூரமான வார்த்தைகள். சித்தப்பா விட்டுருங்க, மாமா விட்டுருங்க. அவர் கற்பழிக்கப்பட்டதோ வன்புணர்வு செய்யப்பட்டதோ கூட அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. அவர் குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டது கூட அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. கண்ணு முன்னால் அவர் ஈன்றெடுத்த பிள்ளை 3 வயது பச்சை பிள்ளையை வந்து அடித்தே கொன்றபோது கூட அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இந்த கொடூரங்களையும் கோரங்களையும் சொல்லும்போது அதை ஏற்று முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி வந்து அந்த குற்றவாளியுடைய பெயரை பதிவு செய்ய மறுத்தாரு. அதை விட பெரிய வேதனை எதுவுமே இருந்திருக்க முடியாது. என்ன தெரியும், குஜராத் மாநில தேர்தல் தான் அதுக்கு காரணம். நான் அடிச்சு ஏன் சொல்லுவேன்னா, அந்த குற்றவாளிகளில் ஒருவருடைய மகள் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியுதுன்னா அந்த குஜராத்துடைய மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மத உணர்வோட மேலோங்கி நிற்கிறாங்க. அங்க அந்த தேர்தலுக்கு அவர்களுடைய விடுதலை தேவைப்பட்டது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவது மோடிக்கு தேவைப்படுது. இந்திய அளவிலே பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் கேசஸ் 8 முக்கியமான வழக்குகள் ஒரே நீதிபதி இடத்திலே பெண்டிங்ல இருக்கு. இங்கு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கும் மோடி தான் காரணம். இவர்கள் மீண்டும் சிறைப்படுவதற்கும் மோடி தான் காரணம். ஆல் ஆர் அண்டர் பாலிடிக்ஸ். கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் முகன். இது நையப்பொடி நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய மாநில சிறுபான்மையினர் அணி ஒருங்கிணைப்பாளர் திரு அலிம் அல்புகாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த அந்த கலவரம் என்பது வந்து இந்தியாவே உலுக்கி போட்ட ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்ணாக இருந்த பில்கிஸ் பானு அவர்கள் வந்து கொடூரமான முறையில் ஒரு 11 பேர் கொண்ட கும்பலால் கற்பழித்து ஒரு கொடூர தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய குடும்பமே கிட்டத்தட்ட எல்லாருமே கொன்று ஒரு நாசகதி ஆக்கின ஒரு சம்பவம்லாம் நம்ம நெஞ்சை வந்து உழுக்க ஒரு சம்பவம். ஸோ இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி குஜராத் அரசு இந்த 11 பேரையும் வந்து பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த இந்த வழக்கு என்பது இப்போ வந்து ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கு. முன் விடுதலை செய்யப்பட்ட இந்த 11 பேரும் வந்து மீண்டும் வந்து அவங்க சிறைக்கு போகணும். அந்த குஜராத் கவர்மெண்ட் கொடுத்த தீர்ப்பு, அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரத்து செய்யப்படுது அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்ன? வழக்குடைய பின்னணி என்பது கேட்பவருக்கே வந்து நம்ம ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட்டாக தான் அது இருக்கும். இந்த வழக்குடைய பின்னணி என்பது முதுகன் தண்டுகளை வந்து அப்படியே சிலிர்க்கக்கூடிய வகையிலே ரொம்ப மோசமான கோல்ட் பிளட்டட் க்ரூசம் மர்டரர்ஸ் வந்து இப்படி வந்து ஈவு இரக்கம் இல்லாமல் வந்து ஒரு தேசத்தில் பூமி பந்திலே மனிதர்கள் இருப்பார்களா? இப்போ அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், இவர்களோடு மிருகத்தை ஒப்பிட்டால் மிருகம் வந்து கடுமையாக கோபித்துக் கொள்ளும். நான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு கூட மிருகம் சொல்லும். அந்த அளவுக்கு மோசமானது ஒரு குற்றவாளிகள். இவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதில் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. காரணம் என்னென்னா, என்னுடைய சமூக வலைதள பதிவு பில்கிஸ் பானை பற்றி நான் வேற ஒரு மேடையில் பேசுகிறேன். அப்படி பேசும்போது அதுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு பிஜேபிக்காரர் வந்து போட்டிருக்காரு, எப்போவும் நடந்த சம்பவத்தை ஏன்டா அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கேன்னு. இவங்களுடைய மனநிலையே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து எப்போ நடந்ததுங்கிறது முக்கியம் இல்லை. அது கண்ணுக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அவங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு முன்னால் அவங்களுடைய குடும்பங்கள் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டது. அவங்களுக்கு அதை டோன்ட் ஈவன் கன்சிடர் இட் அட் ஆல். கண்ணுக்கு முன்னாக அந்த குழந்தையை வந்து சொல்லட்டி அடித்து ஒரே அடியில் சாலிஹாங்கிற 3 வயசு பிள்ளையை கொன்றது அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்குள்ளே உள்ள அரசியலும் அந்த பொண்ணுடைய மதமும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இந்த வழக்குடைய பின்னணி என்பது 2002 கோத்ரா வந்து ரயில் எரிக்கப்பட்டு அப்பாவி இந்து யாத்திரிகள் வந்து அரசியல் பின்புலத்தோடு பாசிச பாஜகவினராலே தான் அவர்கள் கொளுத்தப்பட்டார்கள் என்ற பேச்சு வந்து பரவலாக எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் ஒரு கலவரத்தை எதிர்நோக்கி அந்த கலவரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நரேந்திர மோடி தொடர்ந்து ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருந்த முஸ்லீம்கள் இல்லை என்பதுதான் உண்மை. குஜராத் கலவரம் ஏன் நடந்துச்சு? கோத்ராவில் ரயிலை எரித்தார்கள், அதனால் நடந்துச்சு. கோத்ரா ரயிலை ஏன் எரிக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு யார்ட்டையும் பதில் இல்லை. சும்மா இருந்தவன் ஏன் சுரண்டிக்கிறான் தண்ணியை?
கோதரா ரயிலை எரிச்சா சிறுபான்மை மக்களுக்கு புரியாதா? பெரும்பான்மை மக்கள் தன்னுடைய அற்புதமான கடவுள் வழிபாட்டை செய்துவிட்டு வரும்போது அவர்களை உயிரோடு கொளுத்தி விட்டால் பதிலுக்கு அவர்கள் அடிப்பார்கள். அடித்தால் பெரும்பான்மை மக்களின் அடி சிறுபான்மை மக்கள் நசுங்கி போவார்கள் என்பது சிறுபான்மையினருக்கு தெரியாதா? எனவே அவர்களுக்கு ஒரு கலவரம் வேண்டும், வெறுப்புணர்ச்சியை புகட்ட வேண்டும். கோதரா ரயில் எரிப்பு என்பது பாஜகவின் திட்டம்தான் என்று பிபிசி உட்பட பல பத்திரிகைகள் தெளிவாக அம்பலப்படுத்தியதை நம்மால் பார்க்க டாக்குமெண்ட்ரி முடியும். கூட வெளியிடப்பட்டது. கோதரா ரயில் எரிந்ததற்கு பின்னால் அதை முஸ்லீம்கள் தான் செய்தார்கள், இந்து யாத்திரிகளை பாவம் அப்பாவி இந்து யாத்திரிகளை முஸ்லீம்கள் தான் கொன்றார்கள் என்று திசை திருப்பி வழக்கம் போல் கோட்சேவி மச்சான் இஸ்மாயில் என்கின்ற கதை போல் அதை வந்து திசை திருப்பி ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்தினார்கள். அந்த கலவரத்தினுடைய பின்னணியிலே பாதிக்கப்பட்ட 2500 பேரில் ஒரு ஆள் தான் பில்கிஸ் பானு. அதை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மொத்த கலவரத்தில் நான் காரில் வந்து ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்தா நான் என்ன பண்ணுறது என்று எந்த கலவரத்தை பார்த்து மோடி கேட்டாரோ அந்த 2500 பேரில் ஒரு நபர் தான் பில்கிஸ் பானு. கொல்லப்பட்டவர்களில் இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு ஆளாக நீங்கள் அவங்கள பார்க்கலாம். அப்போது 2500க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள், பல ஆயிரம் பேர் காணாமடமாக்கப்பட்டார்கள். ஹரேன் பாண்டியா போன்ற மோடியின் அமைச்சர்களே எப்படி கொல்லப்பட்டார் சஸ்பீஷியஸ் டெத்தாக இன்றைக்கும் இருக்கிற காரணமாக இருந்த கலவரம், ஹரேன் பாண்டியாவின் கொலைக்கு காரணமாக இருந்த கலவரம், சஞ்சீவ் பாட்டின் சிறைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கலவரம், அப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடக்கிறது. அந்த குஜராத் கலவரத்தின் போது இந்த பில்கிஸ் பானு அவர்கள் இருந்த கிராமத்தில் பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், இந்த அம்மாவுடைய குடும்பம். அந்த பால் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்ணுக்கு வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, உள்ளே ஒரு கிளினிக்கும் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்து அண்டை வீட்டார்கள். கலவரம் நடந்து வீடுகள்லாம் எரிக்க ஆரம்பித்தாங்க. தெரிஞ்சோன்னே தலைதிரிக்கி ஓடுறாங்க. பில்கிஸ் பானு கூட அவங்களுடைய தாய், அவங்களுடைய குடும்பத்து ஆண்கள், அவங்களுடைய பச்சை உடம்புக்காரியாக இருக்கக்கூடிய 3 நாளே ஆன பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய அவருடைய சகோதரி ஷமீம், இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. வீடை கொளுத்துறாங்க, பெரிய கலவரம் நடந்துருச்சு, முஸ்லீம்களை உயிரோடு விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பில்கிஸ் பானு அந்த ஹாரரை வந்து அப்படியே படம் பிடிச்சி காட்டுறாங்க. நான் திரும்பி பார்த்தா கிராமமே அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது 2-3 ட்ரக்கில் வந்து கத்தி, ஆயுதங்கள், கூராயுதங்கள், வேலாயுதங்களோடு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு கடவுளை இழிவுபடுத்தி கொண்டே அங்கு வந்து ஆர்எஸ்எஸ் பாசிஸ்டுகள் வந்து இறங்கினார்கள். இறங்கி கடுமையாக தாக்கிறாங்க. தாக்க வந்து பில்கிஸ் பானுடைய குடும்பத்து ஆண்கள் 14 பேரை வந்து கொடூரமாக வந்து கொலை செய்கிறார். வெட்டி கையில் வைத்திருக்கக்கூடிய கூராயுதங்களை வைத்து குத்தி வெட்டி அங்கேயே அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே வந்து எல்லாரையும் கொலை செய்துவிட்டு பில்கிஸ் பானுவுக்கே அப்போ வந்து ஒரு புள்ள 3 வயசில் புள்ள இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும், அந்த தாயை பில்கிஸ் பானுடைய அம்மாவை தொடர் வன்புணர்வு செய்து அதனால் அந்த தாய் இறந்து விடுகிறார். அங்கேயே அவருடைய சகோதரி 3 நாளே ஆன பிள்ளையை பெற்ற ஷமீம் என்கின்ற சகோதரியை தொடர் வன்புணர்வு செய்கிறார்கள். அந்த தொடர் வன்புணர்வால் அவர் வந்து இரத்தப்போக்கு, உதிரப்போக்கு அதிகமான அந்த இடத்துல இறந்துடுறாங்க. எல்லாரும் காலி, 16 பேர்கிட்ட செத்துடுறாங்க. செத்த பிறகு அதில் பெண்கள் வந்து கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அதில் பில்கிஸ் பானு வந்து தன்னுடைய மகள் சாலிஹாவை வந்து கட்டி அரவணைத்துறாங்க. முட்டியை வந்து கட்டி பிடிச்சிக்கும்ல குழந்தை, அப்படி கட்டி பிடிச்சிக்கும் போது அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கும்போது அதை அந்த அம்மா கிட்ட இருந்து அப்படி இழுத்து ஓங்கி அடிக்கிறான். ஒரு அடித்த அடியில் வந்து அந்த ஸ்பாட்டில் அந்த ஒரே அடியில் கொண்டு வந்து செத்துருது. அதற்கு பின்னால் அந்த பெண்ணை வந்து கற்பழிப்பதற்காக, வன்புணர்வு செய்வதற்காக அவங்களுடைய கையெல்லாம் இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை அவங்க வன்புணர்வுக்காக இறங்குகின்ற நேரத்தில் அந்த பெண் சொன்ன வார்த்தைகளாக பதிவு செய்யப்பட்டிருப்பது தான் ரொம்ப கொடூரமான வார்த்தைகள். சித்தப்பா விட்டுருங்க, மாமா விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள். பக்கத்தில் கிளினிக் நடத்திட்டு இருந்தவர், டாக்டராக இருந்தவர், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தவர், அவங்க வீட்டில் டெய்லி வந்து பால் வாங்கிட்டு போயிருந்தவங்க, அண்ணன் தம்பியா தாயா பிள்ளையா பழகுனவங்க மத்தியில் இவ்வளோ பெரிய வெறுப்புணர்வை ஊட்டக்கூடிய அளவுக்கான ஒரு விஷம் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்று அடிக்கடி நான் சொல்வதற்கு காரணம் இதுதான். அப்போது இதை மாதிரி செய்கிறாங்க, செஞ்சு கடுமையான அவங்கள வன்புணர்வு செய்கிறாங்க. எல்லாரும் இறந்து நிசப்தமானதை போல் பில்கிஸ் பானுடைய கண்களும் வந்து நிலை குத்தி அப்படி நிசப்தமாயிடுறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா செத்து போச்சு அப்படின்னு நினச்சி விட்டு போயிருந்தாங்க. எவ்வளோ கொலை தான் பண்ணுவோம் மனுஷன், அப்போ ஒரு விளக்கத்தை செத்துச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. ஆனால் வழக்கில் இருக்குது, அந்த எஃப்ஐஆரில் இருக்குது, சார்ஜ் ஷீட்டில் இருக்குது, வழக்கு விசாரணையில் இருக்குது. அந்த ரத்தம் தோய்ந்த பெட்டிக்கோட்டோடு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே படத்தில் வர மாதிரி நடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு ஹிந்து ட்ரைபல் விமன் அவங்கள காப்பாற்றி லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போய் விடுறாங்க. அந்த லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சோமாபாய் அப்படிங்கிற வந்து ஒரு எஸ்பி இருக்கிறாரு. அப்போ வந்து அங்கே அவன் என்ன சொல்கிறான், பகோரியாங்கிற எஸ்பி இருக்கிறாரு, சோமாபாய்ங்கிற ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு. அந்த பகோரியா எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு எழுதுங்க அப்படின்னு சொன்னோடனே சோமாபாய் வந்து எழுதுறாரு, சொல்லுமா உன் பிரச்சனை என்னம்மா சொல்லுமா அப்படின்னு. அப்படி எழுதும்போது என்ன பண்ணுறாருன்னா எல்லா சம்பவத்தையும் எழுதுறாரு. யார் கற்பழித்தாங்கன்னு அந்த அம்மா கண்ணுக்கு நேராக சொல்லுது, சாச்சா மாமா அப்படின்னு எல்லார் பேரையும் சொல்லுது. யார் பேரையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை, யாருடைய பேரையும் எழுதலை. இதெல்லாம் திரைப்படத்தில் தான் நான் பார்த்துருப்போம். இதெல்லாம் யாருடைய பேரையும் எழுதலை. அதுக்கப்புறம் சரி, ஒரு அபலை பெண், இதுக்கு முன்னால் போலீஸ் ஸ்டேஷன் கூட வாசல் கூட மிதிச்சிருக்காத ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண பேர், அந்த மாதிரி என்ன விவரம் தெரியும்?
அதனால் என்ன பண்ணிடுறாங்க, ரைட் இவங்களெல்லாம் வந்து கேம்புக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாரையுமே வந்து ரேணுகாதேவி கலெக்டர் அப்போ இருக்கிறாங்க, இவங்க எல்லாரையுமே கேம்புக்கு கூட்டு போகிறாங்க. அந்த கேம்பில் ஒரு ட்ராஜடி என்னென்னா, அந்த கேம்பை நடத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரு முஸ்லீமையும் வந்து கோத்ரா ரயில் எரிப்பில் வந்து கைது பண்ணுறாங்க. அந்த கேம்பை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு வாலண்டியரை கூட பிற்காலத்தில். அப்போ அந்த கேம்புக்கு போகிறாங்க. அந்த கேம்பில் வந்து ரேணுகாதேவி கலெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவோட் எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி, தாவோட் எஸ்பி என்ன பண்ணுறாரு, பகோரியாவுக்கு சொல்ல, பகோரியா ஐபிஎஸ் என்ன பண்ணுறாரு, சோமாபாய்க்கு திரும்பவும் சொல்கிறார் 2 நாள் கழித்து. கேம்பில் போயிட்டு பேசி கொஞ்சம் சுமாராகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேம்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போதும் முழு விவரத்தையும் சொல்கிறார். எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டு யார் பேரையும் எழுதலை, யார் பேரையும் கடைசி வரைக்கும் எழுதலை. 3 மாதம் கழித்து அன்னேம்டு அக்யூஸ்டு அன்ட்ரேசபிள் என்று ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டு முடிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய கணவர் வந்து யாக்கூப் ரசூல் சொல்கிறாரு, தினந்தோறும் என் மனைவி வந்து கதறி எழுந்திருப்பாள், சாலிஹா அப்படின்னு எழுந்திருப்பார். ஏன்னா வந்து கண்ணு முன்னால் கொல்லப்பட்டது வந்து இப்போ உங்கள் முன்னால் நம்மளாம் ஆண்கள் ஏதோ வந்து மனதளவில் பலமானவர்கள் என்று சொல்லிக்கொள்வோம். நம்மளாலே இப்படி வந்து ஒரு கொலையோ ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டு பூனை நாய் சாவறதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இல்லை, நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை வந்து நிறைய முறை படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப அது சொல்லும்போது நமக்கே ஏதோ பதைக்குது. நம்ம திரும்ப எத்தனை முறை ஒரு நேர்காணலாக கூட சொல்கிறோம், சொல்லும்போது மீண்டும் ஒரு முறை வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அது ஏன்னா இப்படிப்பட்ட மாபாதகத்தை செய்யக்கூடிய அரங்கேற்றக்கூடிய அளவிற்கான அயோக்கியர்களை ஆர்எஸ்எஸ் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு நோக்கம். இதற்காக நமக்கு வந்து சிறை, சிலுவை, சிறைச்சேதம் எதாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் இவர்களை அம்பலப்படுத்தாமல் நம்ம பின்வாங்கிடக் கூடாது அப்படிங்கிற நம்ம தெளிவாக இருக்கிறோம். அப்போ இதை இப்படி செய்கிறாங்க. 2 நாள் கழிச்சு எப்போ அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, அவர் கற்பழிக்கப்பட்டதோ வன்புணர்வு செய்யப்பட்டதோ கூட அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. அவர் குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டது கூட அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. கண்ணு முன்னால் அவர் ஈன்றெடுத்த பிள்ளை 3 வயது பச்சை பிள்ளையை வந்து அடித்தே கொன்றபோது கூட அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. ஆனால் இந்த கொடூரங்களையும் கோரங்களையும் சொல்லும்போது அதை ஏற்று முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி வந்து அந்த குற்றவாளியுடைய பெயரை பதிவு செய்ய மறுத்தார, அதை விட பெரிய வேதனை எதுவுமே இருந்திருக்க முடியாது என்ன தெரிஞ்சு. மற்ற எல்லாத்தையும் விட அதுதான் பெரிய வேதனையாக இருந்திருக்கும். வென் கவர்மெண்ட் மிஷினரி ஃபெயில்ஸ், பாதிக்கப்பட்டவனை காக்க வேண்டிய சட்டமே வந்து அதனால தான் சஞ்சீவ் பாட்டுக்கு சிறை. மோடி வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டினார். அந்த அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு நானும் சென்றேன். அப்படி சொல்லும்போது தி என்டையர் ஸ்டேட் மிஷினரி மஸ்ட் நாட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொன்னார். ஸ்டேட்டுடைய எந்த மிஷினரியும் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, யாரும் எந்த பதில் தாக்குதலும் பஜ்ரங் தள் வீரர்கள் மீதும், ஆர்எஸ்எஸ் காரர்கள் மீதும், பாஜகவினர் மீதும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடாது என்று சொன்னார். அப்படி சொன்னதற்கு பின்னால் தான் இவ்வளோ பெரிய பாதிப்பை வந்து தர வேண்டியது இருந்தது என்றும், தன்னுடைய பங்களிப்புக்கு பல இஸ்லாமியர்களை, கலவரத்திற்கு குறியான பல இஸ்லாமியர்களை தான் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து காப்பாற்றினார் சஞ்சீவ் பாட். அதனால்தான் எப்போதோ வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து சிறைத்துறைக்கு மாற்றப்பட்டார். சிறைத்துறையில் வந்து காஜர் அல்வா இன்ட்ரடியூஸ் பண்ணது சஞ்சீவ் பாட் தான். கேரட் அல்வா இந்திய வரலாற்றிலேயே நடந்திருக்கலாம். மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிலே சஞ்சீவ் பாட்டினுடைய டிரான்ஸ்ஃபர் அப்போ வந்து அந்த சிறையில் இருந்த கைதிகள் அழுதார்கள். சஞ்சீவ் பாட் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு திறம்பட்ட சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக, நேர்மையான அதிகாரியாக இருந்தார். அந்த ஒரே காரணத்திற்காக மோடியை வந்து காட்டி கொடுத்தார் என்பதற்காகவும், காட்டி கொடுத்தார்னா மோடியுடைய குற்றச்செயல்களை அரங்கேற்றம் செய்தார், வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தார், அம்பலப்படுத்தினார் என்கின்ற காரணத்திற்காகவே என்றைக்கோ நடந்த ஒரு கஸ்டோடியல் டெத், எவ்வளோ கஸ்டோடியல் டெத் நடக்குது. கஸ்டோடியல் டெத்துக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை காரணம் காட்டுவாங்களா? எங்கேயாவது ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி பிடிப்பாங்களா? ஆனால் எங்கோ நடந்த ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த ஒருவன் இறந்ததற்கு அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள் சஞ்சீவ் பாட்டுக்கு. இன்ன வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறார். அவருடைய மனைவி இன்ன வரைக்கும், அவருடைய மனைவி மகளும் இன்னும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போகிறாங்க இது அநீதி நடந்திருக்குது. காரணம் வந்து ஹி எக்ஸ்போஸ்டு நரேந்திர மோடி. அதனால தான் இது நடந்துச்சு. எனவே பில்கிஸ் பானுவை தொட்டு, குஜராத் கலவரத்தை தொட்டு நீங்கள் பேசினால் நிறைய பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கும். அதில் தான் ஏசான் ஜாஃபரியுடைய கொலை இருக்கிறது. ஏசான் ஜாஃபரியுடைய கொலைக்கு தான் ஜக்கியா ஜாஃபரி போராடினார். ஜக்கியா ஜாஃபரி கூட நின்று போராடினதுக்காகத்தான் தீர்த்தா செட்டில்வாட்டையும் ஆர்பி ஸ்ரீகுமாரையும் சிறையில் அடைத்தார்கள். என்ன காரணம் சொன்னார்கள்? இப்போ சமூக சேவகராக இருந்து பத்திரிகையாளர் தீர்த்தா செட்டில்வாட்டு, ஆர்பி ஸ்ரீகுமார் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் ஏன் சிறையில் அடைச்சாங்க அப்படி என்ன காரணம் கேட்கும்போது அவங்க வந்து விட்னஸ் எல்லாம் போய்ட்டு மிரட்டினாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நடந்த சம்பவத்தை சொல்லுங்கள், ஏசான் ஜாஃபரியை கொண்டதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம், நீங்கள் தைரியமாக வந்து கோர்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இதையே சாட்சியங்களை மிரட்டினார்கள், அவர்களை வந்து பலவந்தப்படுத்தினார்கள் என்கின்ற சார்ஜ் போட்டு அவங்களை சிறையில் அடைத்தார்கள். அப்போ பில்கிஸ் பானு வழக்கை தொட்டு பல விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார்கள், வழக்கில் பேர்களை கூட பதிவு செய்ய மறுக்கிறார்கள். அதுக்கப்புறம் 2004 காங்கிரஸ் ஆட்சி வந்ததற்கு பின்னால், அதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம், ஒன்றியத்திலே காங்கிரஸ் ஆட்சி வந்ததற்கு பின்னால் இந்த பெண் வந்து உச்சநீதிமன்றம் செல்கிறார். நான் எப்போதும் சொல்வேன், பாபரி தேவி அந்த பெண்ணுடைய வழக்கு தான், அந்த பெண்ணுடைய கற்பழிப்பு வழக்கு தான் வந்து பிற்காலத்தில் வந்து விசாகா கமிட்டியாக மாறியது, பாபரி தேவியோட வழக்கு. அப்போது அந்த பெண்ணை விட
அந்த பெண்ணை விட உறுதியானவர், பலம் மிக்கவர் இந்த ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கே, இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு போராளி முன்னுதாரணமாக பில்கிஸ் பானு இவங்களால் பார்க்க முடியும், பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இதுதான். ஏன்னா குடும்பத்தினர் அத்தனையும் காலி, வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்கள்லாம் கொடூரமாக கொன்று விட்டார்கள், தன்னுடைய பிள்ளையை கூட தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு விட்டார்கள். அதற்கு பின்னும் ஒரு பெண்ணுக்கு நம்மால் போராடி நியாயத்தை பெற முடியும், நாம் எதிர்க்கின்ற ஆள் நரேந்திர மோடி என்கின்ற மிகப்பெரிய நபர் என்று தெரிந்திருந்தும், நரேந்திர மோடியின் ஆதரவை பெற்ற பாஜகக்காரர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்று தெரிந்திருந்தும், இதில் வந்து நம்மளை மாற்றக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது அவர்களுக்கு மாலை அணிவித்து அழைத்து வந்தது கோத்ராவினுடைய எம்எல்ஏ. கோத்ராவினுடைய எம்எல்ஏ தான் அழைத்து வந்தார். கூடுதலாக என்ன சொன்னார்? தே ஆர் பிராமின்ஸ் அண்ட் தே கம் ஃப்ரம் குட் சன்ஸ்கார் என்று சொன்னார். அவர்கள் நல்ல குடும்ப பின்படுத்தி வரக்கூடிய பிராமணர்கள் என்று அவர்களை பாராட்டினார். இதே குற்றவாளிகள் இந்த 11 பேரில் ஒருத்தருடைய மகள் டாக்டர், அந்த பெண்ணுக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவள் எம்எல்ஏவை ஜெயிச்சவும் செஞ்சுட்டாள் குஜராத்தில் போன சட்டமன்ற தேர்தலில். அப்போது இவர்கள் மோடியுடைய ஆதரவு பெற்றவர்கள், ஆசியை பெற்றவர்கள் என்று தெரிந்திருந்தும், இதனால் மிச்சம் இருக்கக்கூடிய தானும் தன் குடும்பமும் தன்னுடைய அந்த நேரத்தில் தன்னுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை, அப்போ வயிற்றில் புலத்தாச்சவங்க, அந்த வயிற்றில் இருந்த பிள்ளையும், அந்த பிள்ளை வளர்ந்து வச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ஆபத்து இருக்கலாம், தன்னுடைய கணவர் யாக்கூப் ரசூலுக்கு ஆபத்து இருக்கலாம் என்று தெரிந்தும் இன்று வரை ஒரு நிரந்தர பர்மனண்ட் அட்ரஸ் இல்லாமல், இதில் ஹைலைட் என்னென்னா வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவனுங்கெல்லாம் பெயிலில் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அந்த ஊரினுடைய பெண்களும் மக்களும் பேசுகிறார்கள், அவளுக்கு கெட்ட ஆவி பிடிச்சிருக்கு பில்கிஸ் பானுக்கு, இல்லைனா அவள் நம்மளுக்கு எதிராக இப்படி பேச மாட்டா, எங்கள் வீட்டு புள்ள பில்கிஸ் பானு எப்போவுமே எங்கள் வீட்டு ஆண்களுக்கு தப்பாக சாட்சி சொல்ல மாட்டா, என்ன கொடூரம் இது, இவ்வளோ பெரிய அநியாயத்தை அவர் இஸ்லாமியர் என்பதாலா, அல்லது வந்து குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கையறு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதனாலா, எதனால் எப்படி பாஜகக்காரங்களுக்கு எனக்கு ஒரு நீதி அடுத்தவங்களுக்கு ஒரு நீதினு சொல்ல முடியுது? இது எப்படி இருக்குன்னா, சுஷ்மா ஸ்வராஜும் அருண்ஜேட்லியும் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் 2004லேருந்து 2014 ஆட்சி காலங்களில் கோல் அலோகேஷன் அப்போது நிலக்கரி ஒதுக்கீடு வந்து எதிர்த்து வந்து பாராளுமன்றத்தை முடக்கினார்கள். அப்படி முடக்கும்போது பாராளுமன்றத்தை முடக்குவர் என்பது வந்து இட் இஸ் நாட் அன் அன்டெமோக்ராட்டிக் ப்ரொடெஸ்ட், அது வந்து ஜனநாயகத்தின் மாண்பு, அது பாராளுமன்றத்தை முடக்கினாதான் சரி அப்படின்னு பேசினாங்க. இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டாலே பாராளுமன்றத்துக்கு வராத எம்பி உட்பட 146 பேர் சஸ்பெண்டு. அன்றைக்கி அப்பேரே ஆகலை. ஸோ உனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்க வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அந்த பெண்கள் அப்படி பேசினாங்க, சஸ்பெண்ட். அது மாதிரி அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜும், இன்றைக்கி ஜெகதீப் தங்கருக்கும் ஓம் பிர்லாக்கும் எது வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங் அகேன்ஸ்ட் ஆனது, வயலேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்னு சொல்கிறாங்களோ அதை அன்றைக்கி அவங்க செய்யும்போது அதுதான் ஜனநாயகம் என்றார்கள். அப்போது கொலை செஞ்சிட்டீங்க, கற்பழிச்சிட்டிங்க, குடும்பத்தை கொடூரமாக வந்து ஒன்றும் இல்லாமல் சந்திரியாக நாரசல்லியாக கிழிச்சிட்டிங்க, திரும்பவும் என்ன சொல்கிறீங்க, நீதிமன்றத்துக்கு வரும்போது அவள் வந்து சாமி அவளுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி அப்போ எப்படி ஒரு நிரந்தர முகவரி இல்லாமல் ஒரு பெண் சுற்றுகிறாள், அவளை வந்து பேய் பிடிச்சிருக்கு, இன்டெரக்டாக மிரட்டுறது. அது அவள் எந்த ஊருக்கு விரட்டப்பட்டாலும் அந்த ஊருக்கு கடைசி வரைக்கும் போக முடியல. சொந்த வீடு வச்சுருந்த பெண் இன்னி வரைக்கும் இப்போ இந்த தேதி வரை, இந்த நொடி வரை அவரால் போக முடியல. அப்படின்னா எப்படிப்பட்ட கொடூரத்தை அரங்கேட்டு இருப்பார்கள். அப்போது இவங்க வந்து கடைசியில் காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பல தன்னார்வலர்களை, நியாயவான்களை கூட சேர்த்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி, சிபிஐக்கு கூட குஜராத்தில் நடக்கக்கூடாது, இந்த வழக்கை வந்து மகாராஷ்டிராவுக்கு மாற்றணும்னு மகாராஷ்டிராவுக்கு மாற்றி, மகாராஷ்டிராவில் நடந்தது தான் இந்த வழக்கின் திருப்புமுனை. இன்றைக்கி இப்போ வரைக்கும் அது பேசு பொருளாக இருக்கிறது. மகாராஷ்டிராவுக்கு மாற்றுறாங்க. மகாராஷ்டிராவுக்கு சிபிஐ கோர்ட்டுக்கு மாற்றுறதுக்கு பின்னால் மகாராஷ்டிராவில் உள்ள சிபிஐ கோர்ட் வந்து தே ஆர்டர் டு எக்ஸ்யூம் த பாடிஸ், திரும்ப வந்து அந்த உடல்களை வெளியெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடல்களை வெளியெடுக்க போகும்போது தான் அந்த உடல்களை அடக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நபர் இருப்பாங்கள்ல, கூலிக்கு வேலை செஞ்சுருப்பாங்கல்ல, அவர்களை அழைத்து வந்தது சிபிஐ. அப்போ அவர்களை அழைத்து வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 300 ரூபா தரேன்னாங்க, 500 ரூபா தரேன்னாங்க, தலையை வெட்டி புதைக்க சொன்னாங்க, தலையை வெட்டி புதைச்சோம். டேம்பரிங் ஆஃப் எவிடன்சஸ். ஒரு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட உடல் வந்து மிகச்சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படும். ஏன்னா நாளைக்கு என்ன வேணால் சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி அடக்கம் செய்யப்பட்ட உடலில் வந்து தலை இல்லை. அதுக்கு காரணம் யார் என்று சொன்னால், போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடலிலிருந்து தலையை அகற்றியது மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள். ஒரு என்டையர் கவர்மெண்ட் மிஷினரியை யாருக்காக வேலை செய்திருக்கும் கேட்டால், முதல்வருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நரேந்திர மோடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்பார்கள். அண்ட் என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் திஸ் குரூசம் மர்டர். அப்போது தலையை காணும். எப்படிப்பா இது தலையை காணும் போது அவன் ஹி ப்ளீடட் இக்னரன்ஸ், எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து ஹி ப்ளீடட் கில்ட்டி ஆக்சுவலி, இல்லைன்னா தெரியாது, கூலி தர, இது அறுத்து புதை அப்படின்னாங்க, எனக்கு சட்டம் தெரியாது, இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னும்போது பிணங்களுடைய உடலில் வந்து தலை இல்லை. அந்த ஸ்பாட் இருக்குல்ல, எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க, சீன் ஆஃப் க்ரைம், அந்த சீன் ஆஃப் க்ரைமில் வந்து செருப்பை வந்து அகற்றி இருக்கிறாங்க, அவங்க உடல்களை வந்து இழுத்து சென்று இருக்கிறாங்க. அந்த உடலில் வந்து டீகாம்போஸ் ஆகக்கூடாதுன்னு எதுக்கு போட்டானுங்கன்னு தெரியாது, உப்பை போட்டிருக்கானுங்க. ஸோ இது எல்லாவற்றையும் வந்து கருத்தில் கொண்ட சிபிஐனுடைய சிறப்பு நீதிமன்றம்
கலவரம், கொலை குற்றம், கற்பழிப்பு, கொடூர கற்பழிப்பு எல்லா பல்வேறு வழக்குகளின் பிரிவுகளின் கீழாக 20 பேரை குற்றவாளிகள் என்று அறிவித்தது. அந்த 20 பேரில் 12 பேர் தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள். மிச்சமுள்ள 8 பேர் அரசு மருத்துவர்களும் காவல்துறை அதிகாரிகளும். அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான வழக்கு இந்த வழக்கு. அரசு மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து, காவல்துறை அதிகாரிகள் ஒன்று சேர்ந்து, யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்காக, யாரோ ஒருவர் போட்ட உத்தரவின்படி செயல்படுவதற்காக ஒரு அப்பாவி குடும்பத்தை கொடூரமாக சிதைத்தீர்களே, எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் இது? அப்போ அந்த தீர்ப்பு வந்தது 2002 நடந்த கொடூரத்துக்கு 2008 காங்கிரஸ் ஆட்சியின் போது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, இவர்கள் குற்றவாளிகள் என்று. அதற்கு பின்னால் இவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் குஜராத் உள்ள ஹைகோர்ட்டில் போய் 2017 குஜராத் ஹைகோர்ட்டில் போய் பாம்பே ஹைகோர்ட்டுக்கு போய் பண்ணும்போது அந்த 11 பேருடைய குற்றவாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மும்பை ஹைகோர்ட்டுக்கு. ஏன் மும்பை ஹைகோர்ட்டுக்கு போனாங்கன்னா, வழக்கு நடந்தது மும்பையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில். அதனால தான் மும்பையில் நடந்துச்சு வழக்கு. அதற்கு பின்னால் ராதேஷம் ஷா இந்த வழக்கில் உள்ள ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், வழக்கு மகாராஷ்டிராவில் நடக்குது. எனவே தான் மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டுக்கு இவங்க போனாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் குஜராத் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இங்கே தான் கவனிக்கணும். குஜராத் ஹைகோர்ட் வராங்க. குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் 432, 433 கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் படி எங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா, அப்சர்விங் தட் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் டு டேக் அ டெசிஷன் அபவுட் ஹிஸ் ரெமிஷன் ஹிஸ் மகாராஷ்டிரா நாட் குஜராத் அப்படின்னு குஜராத் உயர்நீதிமன்றம் சொல்லுது. இங்கே தான் பாயிண்ட்டு. குஜராத் முதல்ல மகாராஷ்டிராவில் தீர்ப்பு கிடச்சிருச்சு. இவங்க உடனடியாக அப்பீல் போனது மகாராஷ்டிராவில் தான். ஆனால் எங்களை விடுதலை பண்ணணும், ரெமிஷனில் விடுதலை பண்ணணும்னு இவங்க போய் கேட்குறது குஜராத் ஹைகோர்ட்டில். அப்போ குஜராத் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, குஜராத் கிடையாது, அப்ராப்ரியேட் ஃபாரம் வந்து குஜராத் கிடையாது, யார் தான், மகாராஷ்டிரா தான் அப்படின்னு. இப்போ உடனே இவன் மகாராஷ்டிரா ஹைகோர்ட் அணுகியிருக்க வேண்டியவன் ரெமிஷனுக்கு என்ன பண்ணுறான்னா உச்சநீதிமன்றம் போகிறான். இதுதான் பாயிண்ட். இது மகாராஷ்டிரா, இது குஜராத் ஹைகோர்ட் வந்து மகாராஷ்டிரா போக சொல்லுது அப்படின்னா இந்த நேரம் இங்கேலாம் வந்திருக்கணும். இவன் என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து நேராக சுப்ரீம் கோர்ட் போயிடுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் குஜராத் ஹைகோர்ட்டில் போட்டேன், அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் அதுதான் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்னு நீதிபதி சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறார். நாகராஜ் அவங்க வந்து நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் என்றும் நாகரத்னா மரியாதைக்குரிய நீதிபதி நாகரத்னா அவர்கள் இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமான சில அறிவிப்புகளையும் செய்தார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we hold that writ proceeding before this court was due to suppression of facts. உண்மைகளை மறைத்திருக்கிறார்கள். And that is why it is fraud played on this court. இந்த நீதிமன்றத்தில் ஃப்ராடாக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். fraud played on this court. Thus, we hold May 13, 2022 order of this court was non-est and invalid in law and hit by fraud அப்படிங்கிறாங்க. இது வந்து தகுதியற்றது, செல்லாதது, இது முறைகேடானது அப்படின்னு நீதிமன்றம் வந்து இது அறிவிக்கிறது. காரணம் என்னென்னா, நியாயமாக நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது ஃபேக்டை மறைச்சிடக்கூடாது. மேபி என்னென்ன ஃபேக்டை மறைச்சாங்கன்னு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வரும்போது நம்மளுக்கு தெரியும். அதாவது நான் வந்து குஜராத் நீதிமன்றத்துக்கு போனேன், அந்த குஜராத் நீதிமன்றத்திலே நீங்கள் மகாராஷ்டிரா நீதிமன்றத்தை அணுகும்படி சொல்லியிருந்தார்கள் அப்படிங்கிற ஃபேக்டை ஒன்று குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. குஜராத் நீதிமன்றம் என் வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு, ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட் வரும், நாங்கள் வந்துட்டேன். அப்போ அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க வந்துட்டாங்களா, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஏன்பா கன்சிடர் பண்ண வேண்டியதானு கொடுத்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா அதுவும் இருக்குது தீர்ப்பில், அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லீகல் பிரசிடென்ஸ் எப்படி ஹவு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் விஷியேட்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் திஸ் கோர்ட். என்னன்னா, த பெட்டிஷனர் ஹேட் நாட் அப்ரோச் த கோர்ட் வித் க்ளீன் ஹேண்ட்ஸ். வார்த்தை பாருங்கள், சுத்தமான கைகளோடு இவங்க அணுகவே இல்லை, இவங்க கரைப்பட்ட கரத்தோடு தான் கோர்ட்டுக்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்க. May 13, 2022 ஆர்டர் ஆஃப் திஸ் கோர்ட் இஸ் ஆல்சோ பெர் இன்குவரியம் சின்ஸ் இட் டஸ் நாட் ஃபாலோ த பைண்டிங் டெசிஷன் ஆஃப் தி 9 ஜட்ஜ் பெஞ்ச். அது ஒன்று. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வாஸ் கான்ட்ரரி டு ஆல் இயர்லி ஜட்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் கோர்ட். தஸ் த டெசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வாஸ் பெர் இன்குரியன். என்னென்னா முக்கியமானது, குஜராத் ஹேட் நோ ஜூரிஸ்டிக்ஷன் டு பாஸ் ரெமிஷன் ஆர்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் தி கான்விக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆஃப் May 13, 2022 வாஸ் அப்டைன்ட் பை ஃப்ராட் அண்ட் தஸ் நான் எஸ்ட் இன் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதனால் இந்த ரெண்டு காரணத்தினாலும் இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி பவர் டு கிராண்ட் ரெமிஷன் ஆர் நாட் இஸ் அ டெசிஷன் ஆஃப் தி அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். ஒரு அரசினுடைய முடிவு. இவங்க ரெமிஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இவங்களை முன்விடுதலை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு மாநில அரசினுடைய முடிவு. ஆனால் இட் வுட் மீன் தட் த கன்சர்ன்ட் கவர்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்டட். அப்போ அதுக்கு மீனிங் அதுதான். என்னென்னா, அந்த குறிப்பிட்ட அரசுக்கு தெரியும் அதை முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்ற அதை அந்த 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 நம்பிக்கை வந்து அந்த அரசு தான் நம்ம வைக்கணும். ஆனால் நாட் ஒன்லி எக்ஸசைஸ் பவர், உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்காக மட்டும் உங்களுக்கு தரப்படவில்லை, நீங்கள் நம்பப்படவில்லை, பட் exercise it in accordance with law without any arbitrariness. வேற எந்த ஆர்பிட்ரரி மோடில் நீங்கள் போய் நம்மளால் குஜராத்தில் அவனை ரிலீஸ் பண்ணிடலாம்,
நீங்கள் ஆர்பிட்ரரி மோடில் போகாதீங்க. சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நீதிமன்றத்துடைய வார்த்தைகளை வைத்தே நீங்கள் என்ன நடந்திருக்கோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சமரசம் செய்து கொள்ளும் எண்ணத்தோடும் சட்டத்து விழுமியங்களை மீறும் செயல்பாடோடும் அந்த விஷயத்தை ஒரு எந்த மாநில அரசும் தீர்மானிக்கக்கூடாது. இது பாயிண்ட்டு. அது குஜராத் மாநிலமாக இருந்தாலும் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல குஜராத் மாநிலத்துக்கே அந்த அதிகாரமே இல்லை. ஏன் அப்படின்னா, வழக்கு விசாரணை எந்த மாநிலத்தில் நடந்ததோ அந்த மாநிலத்தினுடைய அரசு தான் இவர்களுடைய முன்விடுதலின் மீது முடிவு செய்ய வேண்டும். இதுதான் பாயிண்ட். இப்போது இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால மேபி இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு மகாராஷ்டிரா மாநிலமே இன்றைக்கி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னும்போது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வச்சு கூட ஒரு தீர்ப்பை கொண்டு வரக்கூடும். தெரியல, இனிமேல் எப்படின்னு பார்க்கணும் அது. அப்போது லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்ப்பினுடைய கடைசி வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 142 cannot be invoked by us to allow the convicts to remain out of jail. அவர்கள் இனிமேலும் சிறைக்கு வெளியே இருக்க முடியாது. அப்படியே நெஞ்சில் வந்து அப்படியே ஜிலுன்னு நம்முடைய மனதை குளிர்விக்கக்கூடிய வகையிலான தீர்ப்பாக இது இருந்தாலும் இதற்கு பின்னும் ஒரு அரசியல் இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கக்கூடிய சில பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 142 இங்கே வந்து இன்வோக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், திஸ் வுட் மீன் மேக்கிங் them beneficiary of orders which are invalid. இன்வேலிட் ஆர்டர்ஸை வந்து அவங்க பெனிஃபிட் பண்ண முடியாது. We hold that deprivation of liberty to the respondent is justified. They have lost their right to liberty. Once they were convicted and imprisoned, if they want to seek remission in accordance with law, then they have to be in jail. நீ முதல்ல இப்போ ஜெயிலுக்கு போ. அப்போ இந்த வாசகம் தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். முதல்ல நீ ரெமிஷனை இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கு கன்சர்ன்டு ஆள் யார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கன்சர்ன்டு அரசு வந்து யார், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இது இருக்குது மறைமுகமாக இந்த தீர்ப்பு. அப்போ சொல்லிட்டு have to be in jail. Rule of law must prevail. Thus all respondent are directed to report to jail authorities within 2 weeks. அடுத்த 2 வாரத்துக்குள்ளே ஜெயில் அத்தாரிட்டி கிட்ட அப்பியர் ஆகி எல்லாம் நீங்கள் உள்ளே போயிடணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இவர்களை ஆகஸ்ட் 15 போது அவசரமாக சட்டத்தினுடைய எல்லா விழுமியங்களையும் மீறி தவிடுபடியாக்கி மோடியும் அமித்ஷாவும் விடுதலை செய்யும்போது வழக்கு சிபிஐ வழக்கு என்றால் வித்தவுட் கன்கரன்ஸ் ஆஃப் சென்டர் யூ cannot ரிலீஸ் அ கன்விக்ட் who is actually which case that actually belongs to சிபிஐ சம்மந்தப்பட்ட வழக்குனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கன்கரன்ஸ் இருக்கணும். ஒன்றிய அரசினுடைய கருத்து இல்லாமல் ஒன்றிய அரசுடைய கன்கரன்ஸ் எப்படி கொடுப்பீங்க? ஒன்றிய அரசுடைய சர்க்குலர் படி தான் கலவரத்திலும் கற்பழிப்பிலும் கொலை குற்றத்திலும் ஈடுபட்டவர்கள் பொது மன்னிப்பிலே ரெமிஷனிலே விடுதலை செய்யப்படக்கூடாது என்கின்ற சர்க்குலர் கொடுத்ததே ஹோம் மினிஸ்ட்ரி தான். உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரியுடைய ரூல்ஸ் படி தான் அப்படி விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறது. அப்போது ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய சர்க்குலர், அந்த ஹோம் மினிஸ்ட்ரியுடைய சர்க்குலரை மீறுறது அகைன் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய கன்கரன்ஸ். அப்போ கேட்டாங்க, எப்படிங்க இது நடக்குமா? பில்கிஸ் பானு குற்றவாளிகள் வந்து விடுதலை செய்யப்பட்ட போது கேட்டாங்க, இது எப்படி சாத்தியமா? இல்லை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தெரியலையே, எப்படி ஏன் அப்படின்னு நடிச்சாங்க. எவ்வளோ நாள் மறைச்சி வைக்க முடியும்? அவங்களுக்கு தெரியும் அது வெளியே வரும்னு. அப்போ நான் இங்கே என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இவர்கள் தெரிந்து கொண்டே அவர்கள் விடுதலை செய்தார்கள். அது ஏன் அப்படின்னா, அப்போ குஜராத் மாநில தேர்தல் இருந்தது. அவர்கள் விடுதலை செய்ததன் மூலமாக, அதான் நான் சொல்கிறேன், குஜராத் மாநில தேர்தல் தான் அதுக்கு காரணம். நான் அடித்து ஏன் சொல்லுவேன்னா, அந்த குற்றவாளிகளில் ஒருவருடைய மகள் எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியுதுன்னா அங்கே குஜராத்துடைய மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மத உணர்வோட மேல் வாங்கி நிற்கிறாங்க. அங்கே அந்த தேர்தலுக்கு அவர்களுடைய விடுதலை தேவைப்பட்டது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவது மோடிக்கு தேவைப்படுகிறது. பொலிட்டிக்கலி ஒரு வேறு மாதிரி வியூவாக இருக்கேன். எப்படி எல்லாமே நம்ம யோசிக்க தானே வேண்டும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு பாடலாம், என்ன தோழர் நீங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பை போய் இப்படி யோசிக்கிறீங்களேன்னு யோசிக்கிறோம், குற்றஞ்சாட்டில் யோசிக்கிறோம். அப்போ நான் அவங்க வாயிலேருந்தே சொல்லவா, மத்திய பிரதேச தேர்தலின் போதும் தெலுங்கானா தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சமீபத்தில் அருண் கோயல், இப்போது இவர் பியூஷ் கோயல் வந்து இப்போ முதலமைச்சரோட அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போதும் 500 ஆண்டு கால ராமருடைய ஆசை ஜனவரி 22 உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப் போவர் மோடி அப்படிங்கிறார். இது எப்படி சரி? உண்மையிலேயே அந்த இடத்தில் ராமர் கோவில் இருக்க வேண்டும் என்பது என் அருமை இந்து சொந்தங்களுடைய நோக்கம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி வைத்தது மோடியா நீதிமன்றமா, உச்சநீதிமன்றமா? உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை மோடி தான் பண்ணாருன்னு சொல்லும்போது அப்போ இது அவர்களுடைய வாயிலிருந்தே நான் சொல்கிறேன். இது எல்லாமே நம்ம அண்டர்லைன் பண்ணி கனெக்ட் பண்ணி தானே பார்க்க வேண்டியது டாட்ஸை. அப்போ நான் ஒரு மோடி தான் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா ஜஸ்ட் தே ஆர் சிம்பிளி ஃபர்கெட்டிங் தட் தெர் வாஸ் அ வெரி லாங் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஜுடிஷியரி ப்ராசஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து அப்படியே ரொம்ப லாவகமாக அதை கடந்து போகிறாங்க இல்லையா? இங்கேயும் அதுதான். இப்போது சிம்பிளாக வந்து என்னென்னா, பாபர் மசூதி விவகாரத்தில் நீதித்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் பிடித்திருக்கலாம், அதனால் அவளுக்கு சாதகமாக வந்திருக்கும். இந்த இடத்தில் நீங்கள் நீதியை கொடுத்துருங்க அப்படின்னு விட்டுருக்கலாம் அப்படி. ஸோ இன்றைக்கு இந்திய அளவிலே பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் கேசஸ் 8 முக்கியமான வழக்குகள் ஒரே நீதிபதி இடத்திலே பெண்டிங்கில் இருக்குது.
ஒரு நீதிபதி, மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி பிலாயம் திரிவேதி. செந்தில் பாலாஜிக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் கூகுளில் பார்த்தேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன அதே நீதிபதி. டிகே சிவகுமாருடைய வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நீதிபதி. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து டிவிஎஸ்சி ஆக்ஷன் எடுக்க முடியாது என்று சொன்ன அதே நீதிபதி. உமர் காலிதனுடைய யூஏபிஏ வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி. திரிபுரா கேசஸனுடைய யூஏபிஏ விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நீதிபதி. சத்யேந்தர் ஜெயினுடைய வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அமைச்சர் சத்யேந்தர் ஜெயினுடைய வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய அதே நீதிபதி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து எப்படி ஒரே நீதிபதிக்கு எல்லா வழக்கையும் இத்தனைக்கும் எல்லாமே முக்கியமான கேஸ், எல்லாமே இந்திய அளவில் முக்கியமான வழக்கு. அவங்க யார்? மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி பிலாயம் திரிவேதி யார்? 2001 2014 வரை மோடியுடைய அரசிலே, குஜராத் அரசிலே லா செக்ரட்டரியாக பணியாற்றியவர். இதை யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், இதே பில்கிஸ் பானுடைய வழக்கு அவங்ககிட்ட போச்சு. இந்த வழக்கு பில்கிஸ் பானுடைய வழக்கு அவங்ககிட்ட போகும்போது ஷி ரெக்யூஸ் ஹெர்செல்ஃப், நான் வந்து விலகிக்கிறேன் இந்த வழக்கிலிருந்து. ஏன் அப்படின்னா, நான் மோடி கவர்மெண்ட்டில் வந்து மோடி அரசிலே 14 ஆண்டுகள் லா செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், அதனால் நான் என்னை விலகிக்கிறேன். 2001 14 வரைக்கும் நான் லா செக்ரட்டரியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இடத்துல இந்திய அளவிலே முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய சொல்லிட்டு போகலாம். டிகே சிவகுமார் கேஸ் இருக்குது, சந்திரபாபு நாயுடைய கேஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. சரியா? அப்போது பொன்முடியுடைய கேஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி. பொன்முடி அவர்களுடைய வழக்கு வந்து பார்ப்போம் யார்கிட்ட வரப்போகுதுன்னு சொன்னேன். பார்ப்போம் அந்த வழக்கு யார்கிட்ட வருதுன்னு. பொன்முடியுடைய இப்போ போகிறாங்க இல்லையா, அவங்க சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் போவாங்க, அதே மாதிரி இதை வந்து நிறுத்தி வைக்க சொல்லி போவாங்க. அது எப்படி போகுது அப்படின்னு கன்விக்ஷனை வந்து ஸ்டே பண்ண சொல்லி கேட்பாங்க. இது எந்த நீதிபதியத்தில் வருதுன்னு பார்ப்போம். இத்தனைக்கும் பிரசாந்த் பூஷன் அவர்களும் அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் உங்கள்கிட்டே இந்த வழக்கு எப்படி வரலான்னு கேள்வியும் கேட்டார்கள். உங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் வித் சிஜே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஜே முன்னாலேயும் கேட்டாங்க. சிஜே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிங்க, இதெல்லாம் கேட்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாபர் மசூதி இருந்தது தான் வரலாற்றுப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று, மற்றதெல்லாம் கற்பனை தான். அப்போது பாபர் மசூதி இடத்திலே ராமர் கோயிலை கட்டுவதற்கு மோடி தான் காரணம் என்று சொல்லும்போது, அதற்கு பின்னால் நீதித்துறையினுடைய இவ்வளோ பெரிய செயல்பாடை அவர்கள் மறக்கடித்து விட்டு பேசும்போது, இங்கு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டதற்கும் மோடி தான் காரணம், இவர்கள் மீண்டும் சிறைப்படுவதற்கும் மோடி தான் காரணம். ஆல் ஆர் அண்டர் பாலிடிக்ஸ். எல்லாமே அரசியல் தான். அன்றைய குஜராத் சட்டமன்ற தேர்தலுக்கு இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து எங்களோட நன்றி.